ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போறது எல்லாருக்கும் தெரிஞ்ச பழைய முயல் ஆமை கதை. ஆனா இப்போ இருக்கிற ட்ரெண்ட் ஸ்டைல்ல. ஒரு அழகான காட்டுல ரொம்ப வேகமா ஓடுற ஒரு முயல் இருந்துச்சு. அந்த முயல் எப்ப பார்த்தாலும் பில்டப், ஷோ ஆஃப் ஆட்டிடியூட். அதே காட்டுல ஒரு ஆமை இருந்துச்சு. அது ரொம்ப அமைதியான, பொறுமையான டைப். ஒரு நாள் முயல் எல்லார்கிட்டயும் சொல்லுது, நான் தான் இந்த காட்டிலேயே ஃபாஸ்டஸ்ட். யாருக்கு தைரியம் இருக்கோ அவங்க என்னோட ரேஸ் வாங்க. அப்போ ஆமை அமைதியா சொல்லுது, நான் உன்னோட ரேஸ் வரேன். முயல் சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, நீயா? உன்னால நடக்கவே கஷ்டம். நீ என்கிட்ட போட்டியா? காமெடி பண்ணாத. ரேஸ் நாள் வந்தது. எல்லா மிருகங்களும் பார்க்க கூடியிருந்தாங்க. ரெடி, கெட் செட், கோ. முயல் காத்து வேகத்துல பாய்ந்த ஓடிடுச்சு. ஆனா ஆமை மெதுவா ஆனா ஸ்டெடியா நடந்துகிட்டே இருந்துச்சு. கொஞ்ச தூரம் ஓடுனதும் முயல் நினைச்சது, இந்த ஆமை வர இன்னும் ரொம்ப நேரம் ஆகும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு மரத்தடியில படுத்து தூங்கிடுச்சு. ஆனா ஆமை என்ன பண்ணுச்சு? ஓடல, நிக்கல, சரியான வேகத்துல தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. முயல் தூங்கி விழிச்சு பார்த்தப்போ ஆமை ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் லைனுக்கு வந்துடுச்சு. முயல் எவ்வளவு வேகமா ஓடினாலும் அது ரொம்ப லேட். ஆமை ஃபர்ஸ்டா ஃபினிஷ் லைனை கிராஸ் பண்ணி ரேஸ் வின்னர் ஆயிடுச்சு. இந்த கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கணும்? டேலண்ட் இருக்கிறது மட்டும் போதாது, கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். ஸ்லோ ஆனாலும் ஸ்டெடியா இருந்தா சக்சஸ் கண்டிப்பா கிடைக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்க கருத்தை சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.